வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருங்க? நான் இப்போ நல்ல வெயிலில் வாக் பண்ணுறேங்க. நல்லா இல்லை, வெயிலில் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாக் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சயின்ஸ் லேப், விஞ்ஞான கூடம் வச்சுக்கலாமா? ரைட். அங்கே வந்து திடீர்னு 40 பேர்ட்டு எல்லாம் கூடுறாங்க, வெளியூர்லலாம் வந்துட்டு மீட்டிங் மாதிரி போகிறாங்க, உள்ளே போகிறாங்க, ஏதோ லேப் வேலை செய்கிறாங்க. இது ஒரு நாளில் 2 நாளில் 4 நாளாக இப்படியே இருக்குது. இப்படி இருக்கும்போது அங்கே ஒரு டீ கடைக்கார பையன் வரான். வந்துட்டு அவன் வந்து என்ன தான் வரான். 2 வேளை அவன் டீ சமோசாலாம் கொடுக்குற வேலை வந்து பிஸ்கெட்டு, டீ, சமோசா, கேக்கெலாம் கொடுக்குறான். அவன் வந்து கேட்குறான், என்ன நான் 4 நாளாக பார்க்குறேன், எல்லாம் ஒரே க்ரௌடாக வரீங்க போகிறீங்க, என்ன பண்ணி ஒன்றும் தெரியலையே, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறான். பழக்கப்பட்ட ஆள்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்குறான். அவர் தர, இதெல்லாம் தம்பி நீ உனக்கு தெரியாது, ஏன்னா நீ வர போகிற இது படித்தவங்க கூடுற இடம்பா அப்படின்னு சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் புரியல எனக்கு. இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க கேம்ப்பு? இல்லை இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி முடிஞ்சிடும், இன்னோட கிளம்பிடுவோம் தான். அப்படியா? என்ன நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிட்டோம், இன்றைக்கி கிளம்பிடுவோம் தான். அப்படியா? என்ன பெரிய அதிசயமாக என்ன கண்டுபிடிச்சோம்? ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு ஆசிட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆசிடோட பவர் என்னன்னா, இது ஈஸியாக காற்றுல கரைஞ்சிடும். அது மாதிரி ஆசிட் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து பிற்காலத்தில் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த பாம்பு ப்ளஸ்ஸு அது மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் விஷயம். இந்தியோட முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி எப்படியும் ஒரு 3 மணிக்கிட்ட எல்லாம் கிளம்பிடுவோம். எங்கள் இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி, கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது என்ன பவர்னு? காற்றுல கரைஞ்சிடும். சரி, கண்டுபிடிச்சதை என் கேட்குறான் பையன், கண்டுபிடிச்சதை எந்த பாட்டில் ஊற்றி வைப்பீங்க? அதுவே காற்றுல கரையன்றீங்க, காற்றுல பாட்டில் ஊற்றி வைப்பீங்களா இல்லை பேப்பரில் மடித்து வைப்பீங்களா அப்படின்னு கேட்ட பிறகு தான் அவங்களுக்கே ஸ்ட்ரக் ஆகுது. அடரே, இப்படி ஒரு கேள்வி இருக்கா? ஆமாம், கரெக்ட் தானே. கண்டுபிடிச்சதை அது பவுட்ருமாக இருந்தாலும் பேப்பரில் மடிக்கலாம், இல்லை லிக்விடாக இருந்தால் பாட்டில் ஊற்றிக்கணும். இதுவே காற்றுல கரையிற மாதிரி இருக்கும். இதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது? அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இதாச்சு. அடரே, சரி இதுவும் கரெக்டான்ட்டு இந்த பையனை, டீக்கடைக்கார பையன் நினச்சோம், இவன் கேட்ட சின்ன கேள்வி அப்படி இருக்குன்ட்டு அது கூட இன்னொரு ஃபார்முலா செட் பண்ணி கொஞ்சம் ஆசிட் லெவலில் கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு கதை, ஓகேவா? அதனால் நம்ம டீக்கடைக்கார பையன்ட்டு தள்ளியும் விடும்போது எங்கே ஒன்றாலும் ஐடியா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலாம். அதுக்காக, ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.